السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين. ما بعد فقال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا يطلع في ليلة النصف من شعبان فيغفر لجميع خلقه إلا لمشرك أو مشاك. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிழிவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கே கொழும்பி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, மனிதர்கள் பாவம் செய்யும் இயல்பில் படைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் பாவம் செய்துவிட்ட பிறகு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகின்ற போது அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறார். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம் என்று பல்வேறு இடங்களிலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றார். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அன்பாளன், அவன் கருணையால். இந்த அடியார்கள் பாவம் செய்து விடுகின்ற போது, தெரியாமல் செய்துவிட்டு அதன் பிறகு வருந்தி அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்கின்ற போது அவர்களை மன்னிப்பதற்காக காத்திருக்கிறான். அவர்களை மன்னிக்க எந்நேரமும் அவன் கருணை கொண்டு இருப்பதன் காரணமாக அவன் கருணையாளனாக இருக்கிறான். இந்த அடியார்கள் மீது கருணை கொண்டவனாக இருக்கிறான். ஏனென்றால் மனிதர்களை தவறான வழியில் அழைத்து செல்வதற்காகவே ஷைத்தான் அல்லாஹ்விடம் சவால் விட்டு வந்திருக்கிறான். எனவே அவர்களை நரகத்தில் கொண்டு செலுத்துவதற்காக, கொண்டு சேர்ப்பதற்காக அவன் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். எனவே அந்த ஷைத்தானுடைய எண்ணத்தை, அவருடைய சவாலை முறியடிப்பதற்காக அல்லாஹ் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறான். ஆனால் மனிதன் செய்ய வேண்டியதெல்லாம், பாவம் செய்துவிட்ட பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கணும். அவன் கேட்டாக்க மன்னிப்பு. இவன் பாட்டுக்கு பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், எதுவுமே செய்யல, அல்லாஹ்விடத்துல வருந்தி கேட்கல, தௌபா செய்யல, இஸ்திக்பார் செய்யல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? எனவே பாவம் செய்துவிட்ட மனிதன் அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கோருகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த லைலத்து நிஸ்ஃபு ஷாபான், அதாவது ஷாபான்ல பாதி இரவு, அதாவது பாதி மாதம் வந்துவிட்ட பிறகு அன்றைய இரவில், அந்த இரவு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ லயத்தலிஉ ஃபீ லைலத்தி நிஸ்ஃபு மின் ஷாபான் ஃபயக்ஃபிர் லிஜமீ ஹல்கி. அல்லாஹ் தஆலா ஷாபான் 15 அன்று, அந்த இரவு அன்று அடிவானத்திற்கு வந்து அல்லாஹ் தஆலா அனைவரையும், தன்னுடைய படைப்பில் உள்ள அனைவரையும் மன்னிக்கின்றார். இல்லாலி முஷ்ரிக் அவ் முஷாஹி, இணை வைக்கக்கூடியவர் அல்லது பகைமை பாராட்டக்கூடியவர், இவர்களை தவிர மற்ற அனைவரையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, அன்றைய நாளில், அதாவது ஷாபான் 15 இரவு அன்று நாம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோரி இறைவனிடத்திலே அந்த மன்னிப்பை பெற்ற பிறகு, அதன் பிறகு நாம் அடையக்கூடிய ரமலான், அந்த ரமலான் மாதத்துல முழுமையாக நாம் நன்மைகளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இத்தகைய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான்.
எல்லா காலங்களிலும் அவன் பாவங்களை மன்னிக்கணும். ஆனா குறிப்பாக அந்த நாளை குறிப்பிடுவதற்கான காரணம் அந்த ஷாபானில பாவம் மன்னிக்கப்பட்டு அதன் பிறகு ரமலானை அடையக்கூடிய மனிதர்கள் முழுமையாக நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். எனவே கணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, எல்லா நாளிலும் இறைவன் மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்று சொன்னா அது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா மல்லா ஷத்ருல் லைல் அவ் ஃபுல்ஸா யன்ஸிலுல்லாஹ் தபாரக வ தஆலா இலா ஸமாஇ துன்யா ஃபயகூல் ஹல் மின் சாயில் யுதா ஹல் மின் தாயின் இஸ்தஜாபு லஹு ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் யுக்ஃபர் லஹு ஹத்தா யன்ஃபஜிர சுபு உதயமாகின்ற வரை இந்த கேள்வி தொடர்கிறது. அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் தஆலா அடிவானத்திற்கு இறங்கி வருகின்றான். அதாவது இரவின் பாதி அல்லது 2/3 பகுதி கழிந்த பிறகு, அதாவது தஹஜ்ஜத் நேரம், அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா கேட்கிறோம், யாராவது கேட்கக்கூடியவர், தம்முடைய தேவையை கேட்கக்கூடியவர் இருக்கிறாரா? அவருக்கு கொடுக்கப்படும். யாராவது அழைக்கக்கூடியவர் இருக்கிறாரா? அவருக்கு பதில் கொடுக்கப்படும். யாராவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இருக்கிறாரா? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா அடிவானத்தில் இறங்கி ஒவ்வொரு நாளும் கேட்கின்றார். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கின்ற போது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறான். மனிதர்கள் பாவம் செய்யும் இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கின்ற போது அல்லாஹ் அவர்களை மன்னிக்க காத்திருக்கிறார். எனவே நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல மனமுருகி நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்கள் சகோதரர்களே, பாவம் செய்கின்ற மனிதன் அப்படியே தொடர்படியாக பாவம் செய்து கொண்டே இருந்தால் அவன்தான் அநியாயக்காரனாக, அவன் இந்த சமுதாயத்துல ஒரு பாசிக்காக, பெரும் பாவியாக ஆகிவிடுகின்றான். அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கின்றார். இன்னல் மூமின் இதா அத்னப கானத் நுக்தா சௌதா ஃபீ கல்பி. ஒரு மூமின் பாவம் செய்து விட்டால் அவனுடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி இடம்பெறுகிறது, கரும்புள்ளி விழுந்து விடுகிறது. ஃபைன் தாப வனஸா வஸ்தக்ஃபர சுகில கல்பி. அவன் தௌபா செய்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அவனுடைய இதயம் கழுவப்பட்டு அது பிரகாசம் அடைந்து விடுகிறது, ஒளிமயமாக ஆகிவிடுகிறது, அதாவது சுத்தமாக்கப்பட்டு விடுகிறது. அதே நேரத்தில் பாவ மன்னிப்பெல்லாம் தேடல, பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், தொடர்ந்து பாவம் செய்கிறான், அடுத்து செய்யறான், இப்படி அதிகமாகிக் கொண்டே போகிறது. அதன் காரணமாக அவனுடைய உள்ளத்துல அந்த கரும்புள்ளி கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பி அது கருமை அடைந்து விடுகிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேத நூலிலே, திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த அந்த தீமையின் காரணமாக அவங்களுடைய உள்ளத்தில துருபிடித்து விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். உள்ளம் துருபிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன? தொடர்படியாக அவன் பாவம் செய்து கொண்டே இருந்தான். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரவில்லை, அல்லாஹ்விட தௌபா செய்யவில்லை, செய்த பாவத்தை எண்ணி வருந்தவில்லை. அப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளம் கருமை அடைந்து விட்டது, துருபிடித்து விட்டது, பாவங்களின் காரணமாக துருபிடித்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அல் முத்தஃபிஃபீன் என்ற அத்தியாயத்திலே அது குறித்து பேசுகின்றான். கணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நம்முள் எத்தனை பேர் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்தடுத்து செய்கின்ற போது அவர்களுக்கு அந்த பாவம் பெரிதாக தெரிவதில்லை. அதன் காரணமாக வட்டி வாங்கக்கூடியவன் வாங்கிக் கொண்டே இருக்கிறான், குடிக்கக்கூடியவன் குடித்துக் கொண்டே இருக்கின்றான், தீமைகள் செய்பவன் செய்து கொண்டே இருக்கிறான். அது பற்றி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படுவது கிடையாது. அதனால் அவனுடைய பாவங்களால் அவனுடைய உள்ளம் கருமை அடைந்து விடுகிறது, துருப்பிடித்து விடுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, மூமினான மனிதனுடைய உள்ளம் அவ்வாறு இருக்காது. பாசிக், பெரும் பாவியுடைய உள்ளம் தான் அவ்வாறு கருமை அடைந்து விடும், பாவங்களால் துருப்பிடித்து விடும். ஆனால் ஒரு உண்மையான மூமினுடைய உள்ளம் அவ்வாறு இருக்காது. அல்லாஹ்வை பற்றிய அச்சம் அவனுக்கு ஏற்பட்டுவிடும்.
நம்ம பாவம் செஞ்சிட்டோம், இத்தனை நாள் இத்தனை வக்து தொழுகாம விட்டுட்டோம், அல்லது இத்தனை பாவங்களை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம், அச்சம் ஏற்படும். அதன் காரணமாக மூமின் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டு தன்னுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பான். ஆனால் ஃபாசிக், பெரும் பாவம் செய்யக்கூடியவன், தொடர்படியாக அவன் செய்து கொண்டே இருப்பான். அவன் ஷைத்தானுடைய வலையில் சிக்குண்டு விட்டான். அவன் அப்படியே அதனுடைய வலையில போய்கிட்டே இருப்பான். கடைசியாக அவன் நரகத்தில் போய் விழுவான். எனவே கணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகாமல், ஷைத்தானுடைய வலையில் ஆட்பட்டு விடாமல், அவனுடைய வலைக்குள் விழுந்து விடாமல், நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து அவனிடத்திலே கையேந்தி கேட்கின்ற போது நிச்சயமா நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இது மாதிரி மூமின் அல்லாத காஃபிர்கள் இவங்களுடைய உள்ளங்கள்ல, அதாவது மூமின் அல்லாதவர்கள் அதே போல காஃபிர்கள் இவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விடுகின்றான். இனிமேல் இவர்கள் தேராத கேஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒதுக்கி விடுகிறார். அத்தகைய நேரத்தில் தான் கடைசி கட்டத்துல அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விடுகின்றான். கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வலா சம்இஹிம் வலா அப்சாரிஹிம் கிஷாவா வலஹும் அஸாபுன் அதீம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப பாவம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற போது நல்லுரைகள் எல்லாம் கேட்க முடியாதவாறு அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகிறார். அவருடைய உள்ளத்துல ஒரு முத்திரை குத்தி விடுகின்றான். வலா சம்இஹிம் வலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவங்களுடைய செவிப்புலன் நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்காது. நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவனும் உட்கார்ந்து இருப்பான், ஆனா அதெல்லாம் உள்ள இறங்காது, கேட்காது. ஏன்னா செவி புலனில் அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டான். பார்வை புலனிலும் முத்திரை குத்தி விட்டான். அந்த பார்வை புலனில ஒரு விதமான திரை ஏற்பட்டு விடுகிறது. அவன் நல்ல விஷயங்களை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு படிப்பினை அதன் மூலம் கிடைக்காது, பாடம் பெற மாட்டான். நல்ல விஷயங்களை பார்த்து, அது மாதிரி பயமான விஷயங்களை பார்த்து அவனுக்கு எந்த திடுக்கமும் ஏற்படாது. எத்தனையோ மரணங்கள் ஒவ்வொரு நாள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அந்த மரணத்தை பார்த்து பயம் வருதா? நம்ம ஒரு நாள் மரணிக்க போறோம், இந்த பாவங்கள்லாம் நிறுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லி மனிதன் நினைக்கிறானா? கபருக்கும் கூட சில பேர் போயிட்டு அங்கேயும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அங்க அத்தனை பேரு நம்முடைய உறவினர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய, நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் கூட சென்று படிப்பினை பெறாமல் அங்கே சிரித்து கொண்டு அல்லது செல்போன்ல விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பார்க்கணும், படிப்பினை பெறுவதில்லை. எத்தனை பேர் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா காட்டிக் கொண்டே இருக்கிறான், அவனை எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் திருந்தக்கூடியவர்களாக இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களையும் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இத்தகையவர் குறித்து மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், உலாயிக அல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வஸம்இஹிம் வஅப்சாரிஹிம் வஉலாயிக ஹுமுல் காஃபிலூன். இத்தகையவர்களுக்கு அவங்களுடைய உள்ளங்களிலே பார்வை புலன், செவி புலன் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டார். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் தான் அசட்டையாக இருந்தவர்கள், இவர்கள் கவனக்குறைவாக இருந்தவர்கள், இவர்களுக்கு எதுவுமே போய் சேராது. நல்ல விஷயங்களை கேட்டாலும் அவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சகோதரர்களே, மனிதர்கள் செய்துவிட்ட பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கின்ற போது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறான். எனவே வரக்கூடிய இந்த அதாவது பராத் என்று சொல்லக்கூடிய ஷாபான் 15 அன்று மட்டும் அல்லாமல் அதற்கு முன்பாக அதற்கு பின்பாகவும் நாம் தொடர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் மன்னிக்க காத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, பாவ மன்னிப்பு தேடுவதன் காரணமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது குறித்து சூரா நூஹ் என்ற அத்தியாயத்திலே ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கின்றார். பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினால், பாவ மன்னிப்பு தேடுவதன் காரணமாக அல்லாஹ் தஆலா பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்துகின்றார். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا என்ற தொடர் வசனத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாய மக்களுக்கு சொல்கின்றார்கள், நான் இவ்வாறு சொன்னேன், உங்களுடைய இறைவனிடத்திலே மன்னிப்பு தேடுங்கள், பாவ மன்னிப்பு கோருங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று நான் சொன்னேன். அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிய செய்வான், தொடர்படியாக மழை பொழியும். வயும்திதுக்கும் அம்வாலி வபனீன, உங்களுக்கு பொருட்செல்வத்தையும் குழந்தை செல்வங்களையும் வழங்குவான்.
வெஜால்லக்கும் ஜன்னா வெஜால்லக்கும் அன்ஹாரா, நதிகளை ஓடச் செய்வான், தோட்டங்களை உங்களுக்கு ஆக்கி நதிகளை ஓடச் செய்வான் என்று நான் சொன்னேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நான் சொன்னேன், இப்படியெல்லாம் சொல்லி பிரச்சாரம் செய்தேன் அப்படின்னு சொல்லி. அதாவது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவங்களுடைய வகுப்பறையில ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், இது மாதிரி ரொம்ப பஞ்சமாக இருக்கிறது, வறட்சியாக இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் வந்து புகார் தெரிவிக்கிறார், ரொம்ப தம்முடைய கோரிக்கையை வைக்கிறார். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி, நீங்க பாவமன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, ரொம்ப ஏழ்மையா இருக்குது, ரொம்ப வறுமையா இருக்குது, என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவமன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இன்னொருத்தர் வறட்சியாக இருக்கிறது, மழையே பெய்யல, ரொம்ப வறட்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்றாரு. அவருக்கும் சொல்றாங்க, பாவமன்னிப்பு தேடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்கின்றார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொன்னார்கள், ஒவ்வொரு தேவையை சொன்னார்கள். ஆனா நீங்க எல்லாருக்கும் ஒரே பதில தான் சொல்றீங்க, பாவமன்னிப்பு தேடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டபோது, இது என்னுடைய கருத்தல்ல, இது என்னுடைய சுய கருத்து கிடையாது, அல்லாஹ் சொல்வதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டினார். அப்படிங்கிற அந்த வசனங்களை ஓதி காட்டினார். பாவமன்னிப்பு தேடுவதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இத்தகைய நன்மைகளை, இன்னென்ன நன்மைகளை கொடுக்கின்றான். அவங்களுடைய வறுமையை நீக்குவான், மழையை பொழியை செய்து வறட்சியை நீக்குவான், பொருளாதாரத்தை கொடுப்பான், பிள்ளை செல்வங்களை கொடுப்பான், எல்லாவற்றிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவான். எப்ப மனிதர்கள் பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்கின்ற போது, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி தம்முடைய பாவங்களுக்கான பரிகாரங்களை பெற்றுக் கொள்கின்ற போது, மனிதர்கள் பாவங்களிலிருந்து தூய்மை அடைகின்ற போது அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியார்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே அத்தகைய அடியார்களை சிரமப்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான நியாமத்துகளையும் வாரி வழங்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, நாம் எத்தனையோ ஊர்களை பார்க்கின்றோம், செழிப்பாக வசதி வாய்ப்போடு வாழ்கின்றார்கள். அந்த ஊர்கள்ல பள்ளிவாசல் எல்லாம் நிரப்பமாக முழுமையாக இருப்பதை பார்க்கிறோம். எல்லாரும் தொழக்கூடிய மக்களாக பார்க்கிறோம், தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களாக பார்க்கின்றோம், தொழக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கோரக்கூடிய மக்களாக நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா அந்த ஊரை செழிப்பாக வைத்திருக்கிறார். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, நம்முடைய வியாபாரம் மிக தேக்கம் அடைந்திருக்கிறது, அது இன்னும் சற்று விரிவடைய வேண்டும், நாம் நம்முடைய பொருளாதாரத்திலே மேம்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாக செய்ய வேண்டிய விஷயம், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்திடு அப்படின்னு கேட்கணும். இரண்டாவது, நம்மிடமிருந்து ஏதாவது கொஞ்சத்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இப்படி செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். தொய்ந்து போய் இருக்கின்ற, படுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வியாபாரம் செழிப்படையும், அதிகமான லாபத்தை பெறும், அல்லாஹ் தஆலா நம்மை உயர்த்துவான். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, இதுதான் அசல் அடிப்படை. எனவே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோருகின்ற போது அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு இவ்வுலகிலும் செழிப்பாக நிம்மதியாக வாழ வைப்பான், மறுமையிலும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, அபூதாவூத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கும் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். யார் இஸ்திக்ஃபாரை கடைபிடிக்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் அதிகமா இஸ்திக்ஃபார் ஓதிக்கிட்டே இருக்கார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஓதிக்கிட்டே இருக்கிறார். அப்படி யார் இஸ்திக்ஃபாரை கடைபிடிக்கிறாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கும் மக்ரஜா, அல்லாஹ் தஆலா அவருடைய ஒவ்வொரு நெருக்கடியையும் மாற்றி விடுகின்றார். ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் விடுதலை கொடுத்து அவரை வெளியிலே கொண்டு வருகிறார். பல்வேறு பிரச்சனைகளில் மனிதர்கள் ஆட்பட்டு இருக்கின்றார்கள், பல்வேறு பிரச்சனைக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவமன்னிப்பு தேட வேண்டும். நம்முடைய நெருக்கடிகள், ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மை விடுவித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவான். மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு துன்பத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவான். எத்தனையோ துன்பங்கள்,
துயரங்கள், கவலைகள் நமக்கு இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு கவலையையும் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியாக மாற்றி விடுவான். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் அறியாதவாறு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுப்பான், பரக்கத் கொண்டு வந்து கொட்டிடுவான் அல்லாஹ் தஆலா. இந்த 3 விஷயங்கள் இருக்கின்றன. பாவ மன்னிப்பு தேடுவதன் காரணமாக 3 விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நம்முடைய எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நம்முடைய கவலையிலிருந்து கவலை எல்லாம் மகிழ்ச்சியாக மாறிவிடுகிறது. நமக்கு நாம் எதிர்பாராத விதத்திலே அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அள்ளி வந்து கொட்டி கொடுக்கிறார். ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த இஸ்திக்பாரை நாம் கடைபிடிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் நம்முடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக எல்லோருக்கும் சேர்த்து நம்ம பாவ மன்னிப்பு தேடும். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு நமக்கும் நன்மையை தருகிறார். நம்ம எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு தேடுறோமோ அத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய மூதாதையருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல முஹம்மது என்ற அத்தியாயத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வஸ்தாஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், நபியே நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள், வலில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எல்லோருக்கும் சேர்த்து நாம் கேட்க வேண்டும், எல்லோருக்கும் கேட்க வேண்டும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணம், பரந்த எண்ணம், விசாலமான எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அதே மற்றொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்கின்றான், ரப்பனா உஃபில் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம் என்ற வசனத்திலே பொதுவாக மனிதர்கள் அனைவரும் எங்களுக்கு முன்னால் சென்று விட்டவருடைய பாவங்களை மன்னித்து விடுவிரேவா என்று அவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்ப நமக்கு முன்னால் சென்று விட்ட நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய உற்றார் உறவினர், பெற்றோர் அனைவருக்காகவும் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த வசனத்தை ஓதிவிட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி 70 மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் 70 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்கின்றார். அப்ப அந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. அப்ப அதே போல நாமும் நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்லாமல் நம்முடைய சமுதாய மக்களுடைய பாவங்களுக்காகவும் நாம் மன்னிப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 தடவை கேட்டிருக்கின்றார்கள் சொன்னால் நாம் அதைவிட அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சகோதரர்களே, இது மாதிரி நாம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற போது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு நம்முடைய முன் சென்றவர்கள், நமக்கு முன்னால் சென்றவர்களுடைய இறந்து விட்டவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். எனவே அத்தகைய ஒரு நல்வாய்ப்பை நாம் பெற வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சகோதரர்களே, மனிதர்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் அழிப்பதில்லை, அவர்களுக்கு எந்தவித சிரமங்களும் ஏற்படாது, அப்படி அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறார். அதை இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டும், வமா கானல்லாஹு லிஅஸிபஹும் அன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை அல்லாஹ் வேதனை செய்யக்கூடியவனாக இல்லை, வேதனை செய்ய மாட்டான். அவங்க பாவ மன்னிப்பு தேடிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவன் வேதனை செய்ய மாட்டான். அதுக்கு சான்றாக ஒரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லலாம். அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அவர்களை அழிப்பதற்காக எல்லாம் டைம்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அவங்க அந்த அழிக்க கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடினாங்க. அதனால அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சில நேரங்கள்ல எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த காட்சி அல்லாஹ்விற்கு பிடித்து போனதன் காரணமாக அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டார். எனவே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் சிரமப்படுத்த மாட்டான், அவர்களை அழிக்க மாட்டான். எனவே நாம் நமக்காக மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடி நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை நாமும் நம்மை சார்ந்தவர்களும் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா
அருள் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.